வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 5510 எக்ஸல் சீரிஸ் டிராக்டருடைய ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டுங்க 2025 மாடலுக்கான டிராக்டருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா E10ங்க. உங்களுக்கு E10ங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ரி பம்பும் டர்போவும் வந்துடுங்க. இதே பார்த்தீங்கன்னா E2ன்னு போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நார்மல் இன்லைன் பம்புங்க. ஸோ இன்லைனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போவில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்குங்க. மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ வந்து கொஞ்சம் சேர்ந்து போகும். பட் ஆனால் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து வாழை ஓட்டுறதுக்கு, அதுவும் 50 ஹெச்பி கேட்டகரியில் நிறைய போயிட்டு இருக்குதுங்க. அதாவது 50 ஹெச்பியில் க்ரீப்பர் இருக்கிற வண்டியில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சதாகவும் இருக்குது, நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2025க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்டேட்டுங்க. ஆனால் மாசாக தந்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் வந்து தந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் பம்பு தான், அதாவது ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் வேலை செய்யும். அந்த பம்பு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியூவல் ஆக்டிங் பம்ப் 2 பக்கமே வந்து தந்திருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட்னே சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட்டும் கூட இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் அப்டேட்டுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பழைய 5510 என்ன அப்டேட் இருக்குமோ அது அப்படியே வருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து ஃப்ரண்ட் வெயிட் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க. சேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக கொடுத்து அதில் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருங்க, ட்ரை டைப் தான் வித் ப்ரீ கிளீனரோடு வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெறும் ட்ரை டைப் மட்டும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளீனரோடு வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ யூனிட் தெரியுங்க பார்த்தீங்கன்னா. ஸோ டர்போ மட்டும்தாங்க, இன்டர் கூலர் வராது. டர்போ இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. ஸோ எதிர்த்து போக தான் பார்க்குமே தவிர வண்டி வந்து அடங்காதுங்க. டர்போ இருக்கிற வரைக்கும் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ரி பம்புங்க இது. ஸோ அது ரோட்ரி பம்புங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ருங்க, டீசல் ஃபில்ட்ரு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்ட்ரு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் செப்பரேட்டருங்க. ஸோ டீசலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஃபிடியோட இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. S8000 சீரீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்பி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49.5 ஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டர்போ வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 250 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும். இதே வந்து நான் டர்போ இன்லைன் பம்ப் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 215 210 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த பிளேட்டில் பாருங்கள் போட்டிருப்பாங்க. 2025 மாடலுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 5510 உங்களுக்கு எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 252 கிராம் கிலோவாட் ஹவராக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் 46 ஹெச்பியாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்டர்னேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கார்டு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மஃப்ளர் வந்து உள்ளே வந்துடும். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பைப் மட்டும் இருக்கும், அதுக்குமே வந்து கார்டு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ருங்க. சிசி பார்த்தீங்கன்னா 2931 சிசி வந்து தந்திருக்காங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2100 ஆர்பிஎம் வருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க. மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கின வண்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 3000 மணி நேரம் இல்லை ஒரு 2900 மணி நேரம் இப்படி ஓட்டிட்டு தான் வந்து தருவாங்களே தவிர்த்து மற்றபடி எடுத்த உடனே கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ நல்ல வந்து பேர் வாங்கின வண்டி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர வண்டி. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நார்மல் ரொட்டவேட்டர் யூசேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லிட்டர் வந்து ஆவரேஜாக போகுங்க, முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி வாழை ஓட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 to 7.7 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குங்க, முன்ன பின்ன இருக்குங்க. பட் எக்ஸாக்டாக கிடையாது, இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு தந்திருக்காங்க. ஸோ நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குங்க, ஏறி உட்காரதாகட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் கார்டு இருக்குங்க. அங்கேருந்து அந்த ரேடியேட்டர் ஃபேன்லேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு வந்து வராதுங்க, சுத்தமாக வராது, எங்கேருந்துமே வராது. ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த ஆல்ரெடி வந்து ஒரு ஜாண்டீர் போட்டிருப்பேன் 5405 அதில் வந்து எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஹீட் இஷ்யூ வந்து பெருசாக நமக்கு இருக்காதுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே. அதே மாதிரி ஸ்டேரிங் கம்ஃபர்ட் நம்ம வந்து 2 வீல் டிரைவ்லேயே சொல்லியிருப்போம். 5510 வந்து அதாவது நியூ ஹாலண்டில் 5510 வந்து ஸ்டேரிங் கம்ஃபர்ட் வந்து அருமையாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நம்ம 2 வீல் டிரைவ்லேயே வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டேரிங் வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ அடுத்து டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் இருக்குங்க, டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்குங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து
ஏர் ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே டேஷ்போர்டில் வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ அங்கேயும் வந்து ஒரு சென்சார் தந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 12 ஃபார்வேர்டில் ஆரம்பித்து உங்களுக்கு 24 ஃபார்வேர்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க. 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸு, அதுக்கப்புறம் 24 ஃபார்வேர்டு 24 ரிவர்ஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது கியர் பாக்ஸில். ஷட்டில் ஷிஃப்ட் வந்துருங்க. இப்போ கியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கிளர்ச்சை மிதித்து போட்டோம் அப்படின்னா நல்ல லைஃப் டைம் வருங்க. நியூ ஹாலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் மாதிரி இருக்கும். காரை எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து இதையும் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் டைம் வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கியர் இருக்குங்க. ஸ்பீடு கியரில் ரேஞ்சு பார்த்திங்கன்னா லோ, மீடியம், ஹைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீப்பர் கியர் இருக்குது, 4 வீல் டிரைவ் கியர் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கிளச் ஆப்ஷன். நியூ ஹாலாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 100க்கு 99% வந்து டபுள் கிளச் தான் வந்து தருவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து டியூல் கிளச் இருந்திருக்கலாம், பட் இப்போ எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் தாங்க. இண்டிபெண்டன்ட் பிடிஓ லிவரோடு வந்துடும். செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், நான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஸோ அப்படியே செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக்குங்க. ஸோ அதுவும் வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க, அப்படியே லைட்டாக அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற சிஸ்டம் தான். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பம்புன்னு கிடையாதுங்க. எலக்ட்ரானிக் பம்ப் அப்படின்னா நம்ம சிஆர்டி இன்ஜின் தான் சொல்லணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி பம்பு தான். அதாவது இது ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த சொலினாய்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து இது பண்ணலான்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ரோட்டரி பம்ப், பியூர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசத்தில் இயங்கக்கூடிய பம்பு தான் அது. ஸோ அதனால் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா பிசிடிசி லிவர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்டோமேட்டிக் இருக்குங்க. ஸோ நியூ ஹாலாண்டுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிஃப்டோமேட்டிக் வந்து அவ்வளோ வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ நல்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம சித்தப்பா வண்டியே பார்த்திங்கன்னா 4710 தான். ஸோ அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா நான் லிஃப்டோமேட்டிக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆப்ஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஸோ நல்லா எனக்கு வந்து நல்லா இருக்குங்க. இந்த லிவரில் வந்து கையே வைக்க தேவையில்லைங்க. நம்ம பொசிஷன் மட்டும் செட் பண்ணிவிட்டு இதில் மட்டும் வச்சுக்கலாங்க. கலப்பை தூக்க பிடிக்கணும், இதில் மட்டும் வந்து வச்சுக்கலாம். ஸோ நல்ல வந்து ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம் இது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இருக்குங்க இங்கே. ஸோ பார்த்திங்கன்னா 2-வே வால்வ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3-வே வரைக்கும் இது பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கம்ஃபர்ட் பற்றி வந்து சொல்லவே தேவையில்லைங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயுமே அங்கே ஒரு ஆள் நிற்கலாம், இங்கே ஒரு ஆள் நிற்கலாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக தந்துருக்குறாங்க. ஸ்டேரிங் பிடிப்புலேருந்து ஸோ எல்லாமே கியர் பார்த்திங்கன்னா கை நீங்கள் இப்படி விட்டு இப்படி இறக்குனீங்கன்னா கரெக்டாக கியர் வந்து கைக்கு வருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தந்துருக்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குதுங்க. ஸோ டயர்லாம் பாருங்கள், பெரிய பெரிய டயருங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் வந்து 950க்கு 24ங்கிற சைஸ் டயர் வருங்க. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.9க்கு 28 சைஸ் டயர் வந்துருங்க. இப்போ நீங்கள் அந்த 60-10லாம் ஓட்டிட்டு எனக்கு அதே ஃபீலிங்கில் அதாவது அதே பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியூ ஹாலாண்டில் 5510 அதுவும் வந்து ரோட்டரி வித் டர்போ இந்த சீரீஸ் வந்து நீங்கள் எடுக்கலாங்க. ஏன்னா அதே பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து நம்மளால் எடுக்க முடியும். டயர் பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தாங்க 16.9க்கு 28 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஹைட்ராலிக் பார்க்கும்போது உங்களுக்கு ஏடிடிசியோடு வந்துருங்க. ஸோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கேஜி வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. வேணும் அப்படின்னா அசிஸ்ட் ரேம் போட்டு 2500 கேஜியை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து சென்சிங் பார்த்தீங்கன்னா 3 சென்சிங் இருக்குங்க, லோ, மீடியம், ஹை சென்சிங்னு. ஸோ டிசிவி வால்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வே டிசிவி வால்வ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்சிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்சிங் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம லிவரில் வந்து ஒரு சென்சிங் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்சிங் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு ஸோ இதில் வந்து சென்சிங் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லாக் இருக்குங்க. ஸோ டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வந்து வண்டி எங்கேயாவது மாட்டிச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் லாக்கை யூஸ் பண்ணி நம்ம 2 வீலுக்கும் வந்து சேம் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி வண்டி வந்து வெளியே எடுத்துக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ பெடல் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் தான். பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து இங்கே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான, அதாவது ஒரு 50 ஹெச்பியில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸல் சீரீஸில் 5510 நியூ ஹாலாண்டுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைய ஆப்ஷன்ஸு, அதாவது ஒரு ஃபார்மரே வந்து கன்ஃபியூஸ் ஆவார், நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தேவையான. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃப்யூச்சர் இது பண்ணி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தந்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் கியர் பாக்ஸ்லேயே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா எடுக்கிறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம யூசேஜுக்கு வந்து இது முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. அதுக்காக பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கியர் பாக்ஸில் வந்து தந்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவர் இருக்குது, 4 வீல் டிரைவர் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்சில் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 லிட்டர் வருங்க. இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர் 7.7 லிட்டர்ஸ் வந்து வரும்.
ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவில் 42 லிட்டர் வந்து கெப்பாசிட்டியாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3900 mm இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வித் அகலன்னு பார்க்கும்போது 2010 mm இருக்குங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கிரவுண்ட்லேருந்து 2455 mm இருக்குங்க ஹைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து 2030 mm இருக்குது உங்களுக்கு. இந்த வீலுக்கும் அந்த வீலுக்குமான கேப் பார்த்தீங்கன்னா 2030 mm இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்கும்போது உங்களுக்கு 4 வீல் டிரைவ் 2720 kg வந்து இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட்லேருந்து 390 mm வருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபியூல் டேங்க்கு 60 லிட்டர் வருங்க. எனக்கு ஆல்டர்னேட்டிவாக வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா 40 லிட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கீழே வரும், இங்கே இந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி ரிமோட் வால்வ் வந்து நம்ம 3 ரிமோட் வால்வ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து 2 இருக்கும், வேணும் அப்படின்னா நம்ம 3 வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆயில் அவுட்புட் பார்த்திங்கன்னா 45 லிட்டர் எல்பிஎம்லேருந்து 51 எல்பிஎம் வரைக்கும் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. ஸோ நார்மல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 45 லிட்டர் வரும். வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து இந்த லோடரு டோசர் இதெல்லாம் போடுவேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே 51 லிட்டருக்கான பம்ப் வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைக்கேற்ற மாதிரி வந்து நம்மளால் வந்து அதை எடுத்துக்க முடியும். ஸோ ஓவரால் அப்டேட்னா இந்த ஒரே ஒரு அப்டேட் தான், அந்த பவர் ஸ்டேரிங் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் பழைய வண்டியில் என்ன இருந்ததோ அதுதாங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான், நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சிங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ், மைலேஜ் வைஸ், ஸோ எல்லாமே வந்து ஆல் ஓவர் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அதே மாதிரி கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆக்சிலுக்கு வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் சீல்னே சொல்லலாங்க. ஃபுல்லாக வந்து சீல் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா கிளச்சிங்க, அந்த டபுள் கிளச் வரும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லிவர், நம்ம டபுள் கிளச் லிவர் வந்து பேலருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த லிவர் வந்து கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கால் கிளச்சுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது ஷட்டில் ஷிஃப்ட்டுக்குங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள். ஸோ இதுதாங்க இந்த வண்டியில் வந்து ஓவரால் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் சொல்லிட்டேன். ஸோ இதுதாங்க இதோட ப்ளஸ். நெகட்டிவ்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லைங்க, சொல்லியிருந்தால் சொல்லிடுவேன். ஸோ ஆல் ஓவர் ப்ளஸ்ஸு தாங்க. ஸோ பெருசாக வந்து இதில் நெகட்டிவ்னு எதுவும் வந்ததும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வண்டி லுக்கு பாருங்கள், யூனிவர்சல் லுக்குங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது இது என்னடா வண்டி அப்படின்னு பார்க்க தோணும், அந்தளவுக்கு வந்து ஒரு லுக்குங்க. டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, டிசைன் வைஸ் பக்காவாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீர் வந்து நியூட்ரலில் இருக்குன்னா, ஸோ பாருங்கள். பெருசாக நாய்ஸ் இல்லைங்க, நார்மலாக அந்த டர்போ சவுண்டு பார்த்திங்கன்னா ஓன்னு கேட்குது. இன்னொரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் மீடியமில் இருக்கா, ஹை கீர் போட்டோன்னா க்ரீப்பர் தானாக உள்ளே போயிருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பர் வந்து லோலையும் மீடியமில் மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ பாருங்கள் க்ரீப்பர் இழுத்தேன் அப்படின்னா முன்னாடி போகும் பாருங்கள் கீரு. ஸோ நல்ல வந்து ஒரு டெக்னாலஜி வந்து தந்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரோட் ரன்னிங் ஓட்டி பார்த்துருவோம். ஸோ ஹை ஃபஸ்ட்டுங்க. ஹை செகண்டு. அடுத்து ஹை தேர்டு. டாப் கீருங்க. பிரேக்கிங்லாம் செம்மையாக இருக்குங்க, அடித்த இடத்துல அப்படியே நிற்கிது.
ரோடு வேறு சின்ன ரோடாக போயிடுச்சு. ஸோ பிக்கப்லாம் செமையாக இருக்குது. வண்டி அழுங்கல் குழுங்கல் எதுவுமே கிடையாதுங்க, செம்ம மாசம் இருக்குது. ஸோ ஃபுல்லி சிங்க்ரோனிஸுங்க, அதனால் எந்த நாய்ஸும் மேக்ஸிமம் வராது. ஸோ இப்போ க்ரீப்பர் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து க்ரீப்பர் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போடுவோம் லோ க்ரீப்பருங்க. ஸோ மீடியமில் இருக்குது, லோ. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட் கீருங்க. ஸோ 240 மீட்டர் தான் அதாவது 240 மீட்டர்லேருந்து 260 மீட்டர் தான் மணிக்கே நகரும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பொறுமையாக நகருது பாருங்களேன். பாருங்கள், கரெக்டாக தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஸ்பீடுங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக ஓட்டி நம்மளால் வந்து லாபம் பார்க்க முடியாது. எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கடுசான வாழை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபினிஷிங் வரணும்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மீடியம் ஃபஸ்ட்டு போடுறோம் பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி க்ரீப்பர் முன்ன சொன்ன மாதிரி தான் லோ மீடியத்தில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஹை கியர் போடும்போதே பார்த்திங்கன்னா க்ரீப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்என்கேஜ் ஆயிரும், அதாவது க்ரீப்பர் வந்து ஆஃப் ஆயிருங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் தெரியாதவங்க ஓட்டினா கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி வந்து தந்துருக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.